மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கிறது. மாலை 6:04 வரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் பிறகு 6ஆம் இடமாகிய கன்னி ராசிக்குள் வந்து அங்கே குருவோடு ஒன்றாக இணைகிறது. குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்படுகின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். 5ஆம் இடத்தில் மாலை வரையில் இருக்கும் பொழுதும் சந்திரன் உங்களுக்கு நன்மைதான் செய்யும். 4 5 இருந்தாலும் யோகம்தான். சந்திரன் ராகு சேர்க்கையால் மிகப்பெரிய யோகம் என்னவென்றால் உங்களுக்கு புகழ் கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு அற்புதமான நாள். எளிதாக உங்களது வேலைகளை எல்லாம் செய்து முடித்து விடுவீர்கள். சிரமமே இல்லாமல் சுலபமாக செய்யக்கூடிய விதத்திலே இந்த நாள் இருக்கும். மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வயதிலே இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும். ரிஷபராசி இளம் ஆண் பெண்களுக்கு மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். படித்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பொழுது கல்வியிலே ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். அதில் ஆர்வம் ஏற்படும். தேர்வுகளிலே அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு பெருந்தன்மையுடன் வாழக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேரப்போகிறது. 3ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் இன்று மாலை 4ஆம் இடம் செல்கிறது. மாலை வரையில் ராகுவோடு இணைந்திருக்கும் சந்திரன் பிறகு குருவோடு இணைகிறது. ராசிக்கு சுக்கிரனின் பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. நன்மைகள் பல விதத்திலே இப்பொழுது நடைபெறப் போகின்றன. இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். பொருளாதார நிலையிலே சிறிது முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அலுவலகத்தில் அதிக முக்கியத்துவம் ஏற்படும். நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் அதே நிறுவனத்திலே உங்களுக்கு திடீரென புதிய பொறுப்புகளை எல்லாம் கொடுப்பார்கள். நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிப்பீர்கள். அதில் யூ வில் பி பிளேயிங் அ கீ ரோல் இன் யுவர் ஆர்கனைசேஷன். மிகச்சிறப்பான பணியாற்றுவீர்கள். உங்களுக்கு அதற்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் ராசி அதிபதி சந்திரன் மாலை 6:04 3ஆம் இடமான கன்னிக்கு சென்று அங்கே குருவோடு ஒன்றாக சேர்கிறது. குரு சந்திரன் சேர்க்கை எந்த கட்டத்தில் எப்பொழுது நடந்தாலும் அது கடகராசிக்கு நல்லதை செய்யும். இன்றைய தினம் மாலை நேரத்திலே ராசிக்கு 3ஆம் இடமான கன்னியிலே இருக்கும் குருவோடு சந்திரன் இணைகிறது. அடுத்த 2.25 நாட்களுக்கு குருச்சந்திரன் சேர்ந்திருக்கும். ஆகவே கடகராசிக்கு மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் தெரியும். குடும்ப உறவுகளுக்கிடையே ஏதேனும் விரிசல் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சிட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்ச வாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.